Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட கிச்சனுக்கு நியூவா சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் Meesho ஆப் மூலமா ஆன்லைன்ல தான் வாங்கினேன். Meesho ஆப் பாத்தீங்கன்னா 1 கோடி மக்களுக்கு மேல யூஸ் பண்றாங்க. அதுல 50 lakhsக்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி, லோயஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். Meeshoல நம்ம வாங்குற ப்ராடக்ட்டுக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்கு. ஈஸி ரிட்டர்ன் இருக்கு. Meesho ஆப்பை இன்னும் நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்தா நான் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல Meesho ஆப்போட லிங்க் கொடுக்கிறேன். சோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 rupees டிஸ்கவுண்ட் ஆர் 30% ஆஃப் கொடுப்பாங்க. நான் வீடியோல காமிக்கிற எல்லா ப்ராடக்ட் கோடும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிச்சன் ப்ராடக்ட்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்காக என்ன நியூ ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பைசஸ் கண்டெய்னர். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது 5 பட்டி. ஸோ கலரும் டிசைனும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. கிச்சன் எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, இது நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்கு இங்க சின்னதா ஒரு பால் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதே கலர்லயே ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா 7 கிண்ணம் இருக்கு. அதே மாதிரி சைஸஸும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ரொம்ப சின்னதாலாம் இல்ல. அதாவது உள்ள 50 கிராமாவது நம்ம போட்டு வைக்கலாம். உள்ளேயும் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குங்க. மெயின் எனக்கு பிடிச்சது இந்த கலர் தான். நானும் நிறைய ஆன்லைன்ல பார்த்துருக்கேன். பட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் வாங்கல. பட் இது எனக்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸா தோணுச்சு. இந்த 5 பட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 787 ரூபாய். ஸோ இந்த விலைக்கு இது நான் பெஸ்ட் பிரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஓகேங்க, இனி அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுதாங்க செகண்ட் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு ஸ்டீல் ஹாட் பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர் பிடிக்கும். மெயினாக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 809 ரூபாய். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா ப்ராடக்டோட கோடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தலாங்க. அடுத்தது சர்விங் பவுல். ஸோ இந்த சர்விங் பவுல் செட் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ இந்த 3மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு. இந்த சர்விங் பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் மெலிசா தான் இருக்கு. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு ரசம்லாம் பண்ணிட்டு இதில் ஊற்றி வச்சு டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கெல்லாம் மாவு கரைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக்குக்கு மாவு பிசையும் போதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக டெய்லி யூஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பவுலோட ரேட் பார்த்தீங்கன்னா 359 ரூபா. ஸோ இந்த ரேட்டுக்கு இது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். இனி அடுத்த ப்ராடக்ட் பார்த்தலாங்க. அடுத்தது நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு டபரா செட்டு. கலரை பாருங்க. மெயினா இந்த கலருக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது மீடியம் சைஸ் தான். பட் இதுல ஒரு ஃபில்டர் காஃபி ஊற்றி அப்படியே ஈவினிங் டைம்ல குடிச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ சுவையா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 361 ரூபாய். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இது பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா ஃபில்டர் காஃபி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனி வரப்போற ரெசிபியில இந்த டபரா செட்ல நான் ஃபில்டர் காஃபியும் செஞ்சு காட்டுறேன். அவ்வளவுதாங்க. இனி அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மெஷரிங் கப். இதோட பிரைஸ் 116 ரூபாய். இதை கண்டிப்பா உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அக்கா மெஷரிங் கப் எதுல கிடைக்கும் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் நான் டிஃப்ரெண்ட் டைப்ல மெஷரிங் கப் வச்சிருக்கேன். பட் நான் இது உங்களுக்காகவே வாங்கினேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் வாங்கக்கூடிய பிரைஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இது பிளாஸ்டிக் தான். நம்ம இதுல எதுவும் சூடா யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, இதுல எடுத்து ஊத்தும் போதும் இங்க பாருங்க கீழே ஊத்தாது. ஏன்னா இங்க பாருங்க கீழே ஊத்தாத அளவுக்கு இங்க வளைவா கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் இதை செலக்ட் பண்ணேன். உங்கள ஒரு சிலருக்கு பெரிய டவுட் இருக்கு. அதாவது டீஸ்பூன் அளவுன்னா என்ன, டேபிள் ஸ்பூன் அளவுன்னா என்னன்னு. இந்த அளவு டீஸ்பூனு, இது டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த டீஸ்பூனை விட இந்த டேபிள் ஸ்பூனோட அளவு
கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ நிறைய ரெசிபியில பாத்தீங்கன்னா எல்லாருமே மெஷரிங் கப் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வாங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா வீட்டுக்கு இது ஒன்னாவது இருக்கணும். ஸோ நம்ம அளவு அளந்து போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். மெயினா யூடியூப் பார்த்து நீங்க குக் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இது மாதிரி ஒரு மெஷரிங் கப் செட் வாங்கி வச்சுக்கணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல மெஷரிங் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க, கப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும். இது சைசஸ் பாத்தீங்கன்னா 1 கப்பு, 1/2 கப்பு, 3/4 கப்பு, 1/4 கப்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனி அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரேக். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். இது கிச்சன்ல தான் வைக்கணும்னு கிடையாது, எல்லா இடத்துலயுமே நம்ம வச்சுக்கலாம். நான் மெயினா எதுக்காக வாங்கினேன்னா நம்ம கிட்ட இருக்க மளிகை பொருளை வச்சுக்கிறதுக்காக தான். இப்போதைக்கு நான் ஒரு பவுல்ல வச்சிருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஸ்பேஸும் அதிகமா பிடிக்குது. பட் இது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணும், நல்ல ஹைட்டாவும் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப அப்படியே இடம் குறுகுன மாதிரி இருக்குல்ல, அதாவது கொஞ்சமான இடத்துலயே நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு இப்படி ரேக் கொடுத்துருக்கிறதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வச்சுக்கலாம். அதாவது மிளகாப்பொடி ஒன்றில் வச்சுக்கலாம், பருப்பு ஒன்றில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வைக்கும் போதும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ரேக்கோட பிரைஸ் 676. ஸோ இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது, மெலிசா தான் இருக்கும். ஆனா இதுல நிறைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. அவ்வளோதாங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் காமிச்ச ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ப்ராடக்டோட கோடும் கொடுக்குறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது இப்போ எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபோனில் சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், மீஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணதும் அதில் கேட்டகரிஸ் இருக்கும். அதில் எல்லா டைப் ஆஃப் கேட்டகரிஸும் இருக்கும். அதில் நமக்கு என்ன கேட்டகரிஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கணும். நான் கிச்சன் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன். அதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாசிக் அப்பம் மேக்கரை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும், ஈவன் ரிவ்யூ கூட கீழே இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நெக்ஸ்ட் ஆட் டு கேரட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு அதில் எத்தனை குவான்டிட்டி வேணும்னு கேட்கும். ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ கேரட்லேருந்து நெக்ஸ்ட்டு அட்ரஸுக்கு போயிடும். ஸோ உங்கள் அட்ரஸ் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தடுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேங்க. நம்ம பேமெண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கேட்கும். ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக பிளேஸ் ஆர்டர்னு கேட்கும். ஸோ நம்ம பிளேஸ் ஆர்டரும் கொடுத்துட்டோமா நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எப்படி வாங்கலான்னு இப்போ தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதாவது மீஷோ ஆப்பில் நம்ம ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கிக்கலான்னு கிடையாது. ஸோ நம்ம ப்ராடக்டை சேலும் பண்ணலாம், நமக்கு மார்ஜின் வச்சு. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.